அம்மா சின்ன வயசுல இருந்தே டான்ஸ் நல்லா ஆடுவாங்க. இப்ப அத வீடியோவா போட்டு காசு சம்பாதிக்கலாம்னு ஐடியா பண்றாங்க. நல்ல விஷயம் தான். அவங்களுக்கு என்ன வருமோ அத பண்ணணும்னு நெனைக்கிறாங்கல்ல. அதுல அம்மா ஃபேமஸ் ஆனாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்ல. அம்மா நல்லா படமும் வரைவாங்க. என்ன அவங்க திறமையெல்லாம் வெளில காட்டாம அப்பாவையும், இந்த வீட்டையும் அடக்கி ஆள்றதுலயே ஃபுல் ஃபோக்கஸா இருந்துட்டாங்க. மீனா, பலகுரல் பேசுனதுலருந்து எனக்கு ஒரு விஷயம் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்குது. என்னங்க? அ நம்மளும் ஏன் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் வச்சு இந்த மாரி வீடியோ போடக்கூடாது? நம்ம கடன் அடைக்கிறதுக்கு அது ஒரு வழியா இருக்கும்ல. என்னங்க இது? நான் நெனச்சத அப்படியே நீங்களும் நெனச்சிருக்கீங்க? நீ நெனச்சியா? ஆ, ஆமாங்க. எனக்கு கூட தோணுச்சு. ஆனா என்ன ஒண்ணு, அத்தைக்கு நல்லா டான்ஸ் ஆட வரும். அவங்க வீடியோ போட்டா எல்லாரும் பாப்பாங்க. நமக்கு என்ன தெரியும்? நான் பூ கட்டுறேன், நீங்க கார் ஓட்டுறீங்க. அத வச்சு நம்ம என்ன வீடியோ போடுறது? யார் பாப்பா? எப்படி சம்பாதிக்கிறது? மீனா, யார் யாருக்கு என்னென்ன தெரியுமோ, அவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குதோ, அத வச்சு தான் இப்பல்லாம் வீடியோ போடுறாங்க. நமக்கு தெரிஞ்சத நம்ம எவ்வளவு வித்தியாசமா போடுறோமோ அதுதான் இப்ப முக்கியம். இல்லங்க, நமக்கு என்ன தெரியும்னு நம்ம வீடியோ போடுறது? நீ தான் பூ மாலைலாம் வேகமா கட்டுவியே. கண்ண மூடிலாம் என்ட்ட பூ கட்டி காட்டுனியே. அதையே ஒரு வீடியோவா எடுத்து போடலாம் மீனா. அது மட்டும் இல்லாம, உனக்கு பூவ பத்தி நெறைய தெரியும்ல. அத பத்தி பேசலாம். நீ நெறைய ஃபங்ஷனுக்குலாம் பூ டெக்கரேட் பண்ற. அதெல்லாம் வீடியோ எடுத்து போடலாம்ல. ம், ஆமால்ல? மீனாவின் பூக்கடைன்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு, நான் சொன்னதெல்லாம் வீடியோவா போடு. ஆமாங்க. நான் பொறந்ததுல இருந்து பூ கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எங்க வீட்ல பணமழை இருக்கோ இல்லையோ, பூ மழை கொட்டிக்கிட்டே இருக்கும். ஆனா, நான் இந்த பூவெல்லாம் வச்சு வீடியோ போட்டா யாராவது பாப்பாங்களா? மீனா, சமைக்க தெரிஞ்சவங்க சமையல் பத்தி வீடியோ போடுவாங்க. இப்ப அம்மாவுக்கு டான்ஸ் நல்லா ஆடத் தெரியும். அதனால டான்ஸ் ஆடி வீடியோ போடுறேன்றாங்க. பார்வதி அத்தைக்கு நல்லா பேச வரும். அதனால அவங்க கதை சொல்றாங்க. அந்த மாரி நீயும் உனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் வீடியோவா எடுத்து போடு. அது புடிச்சதுன்னா மக்கள் பாப்பாங்க. பூ கட்டுறதெல்லாம் எப்படிங்க பாப்பாங்க? மீனா, போன்ல அவன் அவன் இப்படியே எத்தனை வீடியோ பாக்குறான் தெரியுமா? நேத்து கூட நான் ஒன்னு பார்த்தேன் மீனா. செடி வளர்க்கறத பத்தி பேசுறாங்க. அத 1,00,000 பேர் பார்த்திருக்காங்க. உனக்கு பூவ பத்தி தெரிஞ்சது எல்லாத்தையும் வீடியோவா போடு. இப்பல்லாம் நம்மள ஃபேமஸ் ஆக்கிக்கிறதுக்கு வெளியில இருந்தெல்லாம் ஆள் வர மாட்டாங்க. நம்மளே தான் ஃபேமஸ் ஆக்கிக்கணும். நமக்கு திறமை இருந்துச்சுன்னா, அந்த திறமைய வெளிக்காட்டுறது தப்பே கிடையாது. ஆமாங்க. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். சரி, இப்ப நான் பூவ பத்தி வீடியோ போடுறேன். உங்களுக்கு ஏதோ ஆசை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நீங்க எத பத்தி வீடியோ போட போறீங்க? மீனா, என்கிட்ட வீடியோ போடுறதுக்கு எவ்ளோ விஷயம் இருக்கு தெரியுமா? என்னங்க சொல்றீங்க? மீனா, சவாரிக்கு வர்ற ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு கதை இருக்கு. சில பேரோடது சோகமா இருக்கும். சில பேரோடது விசித்திரமா இருக்கும். அதெல்லாம் வச்சு நான் என்னோட பார்வையில ஒரு கதையா சொல்லி அதை வீடியோவா போடுவேன். அது போக நான் நிறைய வெளியூர் சவாரிலாம் போறேன்னா, அப்ப மத்த ஊர்ல இருக்கிற புது இடங்கள், யாருக்கும் பெருசா தெரியாத இடங்கள், நல்ல சாப்பாடு கிடைக்கிற இடங்கள், இதெல்லாத்தையும் நான் பேசுவேன்ல. ஏங்க, சூப்பருங்க. அப்ப மீனாவின் பூக்கடை மாதிரி முத்துவின் டாக்ஸி டைரின்னு நீங்க ஒரு சேனல் ஆரம்பிச்சிடலாம்ல? என்ன மீனா, சட்டுன்னு சூப்பரா ஒரு பேர் வச்சுட்ட. ஏதோ தோணுச்சு. மீனா, பேரு நல்லா இருக்கு மீனா. முத்துவின் டாக்ஸி டைரி. அருமையா வச்சிருக்கிற. இப்ப புரியுதா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கு. திறமை இல்லாதவங்கள இங்க கிடையாது மீனா. நம்ம அது என்னன்னு கண்டுபிடிச்சா மட்டும் போதும். ம், ஆமாங்க. நம்ம 2 பேருக்குள்ளேயே இவ்ளோ விஷயம் இருக்குன்னு எனக்கே இன்னைக்கு தான் தெரியுது. எல்லாரும் இங்க அவங்கவங்கள அவங்களே தாழ்வா நினைச்சிட்டு, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க. ம். சீக்கிரம் இந்த சேனல் எல்லாம் ஆரம்பிக்கிறோம், வீடியோஸ் போடுறோம். எல்லாம் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சத்யா ரேகா கல்யாணத்த முடிக்கணும். ஆமாங்க. அதுதான் இப்ப நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. அந்த சிந்தாமணி அடுத்து என்ன பண்ணுவானே தெரியல. சீக்கிரமா ரேகாவ சத்யாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்க. அதுக்கு ஒரு பெரிய பிளான் பண்றேன். மனோஜ், வா மனோஜ், உள்ள வா. இல்ல, இருக்கட்டும். நீ என்ன தேடி வந்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உள்ள வா மனோஜ். ரோகிணி, கோர்ட் ரூல் படி நான் உனக்கு மந்த்லி பணம் தரணும். அதை கொடுக்க தான் இங்க வந்தேன். எதுக்காக வந்தாலும் என்ன தேடி வந்திருக்கேல்ல, அதுல எனக்கு சந்தோஷம்தான். உள்ள வா. ஐயோ, இவ ஒருத்திடும்.
வெளியில வெயில் அதிகமா இருக்கு, உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். வேணா ரோகிணி. ஆ? அதெல்லாம் எதுவும் வேணாம். வீட்ல யாரும் இல்லையா? ஆ, அம்மா கிறிஷ கூட்டிட்டு ஊருக்கு போயிருக்காங்க, நாளைக்கு தான் வருவாங்க. இல்ல 25,000 இருக்கு. எப்போ சந்தோஷ் கிட்ட தானே கொடுத்து அனுப்புவ. அவருக்கு வேற ஒர்க் இருக்குன்னு போயிட்டாரு. அதுவும் இல்லாம உன்னை பார்க்கவே அவர் பயப்படுறாரு. வாங்கினது இன்னும் மறக்கல போல. என்ன பார்க்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா? 2 வருஷம் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்திருக்கோம் மனோஜ், அத கூட நீ நினைச்சு பார்க்க மாட்டியா? அது எல்லாத்தையும் மறந்துட்டியா? எதையும் மறக்கல. நீ சொன்ன பொய்யையும் மறக்கல. நான் அதெல்லாம் சொன்னதே உனக்காக தான். நான் பல தடவை சாரி கேட்டுட்டேன். உன் லைஃப் ஃபுல்லா நான் சாரி கேக்குறேன். உன் அம்மா கால்ல கூட நான் விழுந்துட்டேன். அவங்களால தான் என்னை ஏத்துக்க முடியல. உன் மனசு கூட முழுசா மாறலல்ல. சரி, நான் கிளம்புறேன். நெல்லு மனோஜ், ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்க, சாப்பிட்டுட்டு போ. இல்ல வீட்ல செஞ்சிருப்பாங்க, நாங்க போய் சாப்பிட்டுக்கிறேன். இங்க பாரு, டெய்லி வீட்ல சாப்பிட்டுட்டு தானே இருக்க. நான் இப்பதான் லஞ்ச் செஞ்சு முடிச்சேன், சாப்பிட்டுட்டு போ. பயப்படாத, நான் நல்லா சமைக்கவும் கத்துக்கிட்டேன். நீ சாப்பிட்டுட்டு போனா எனக்கு சந்தோஷமா இருக்கும். இத கூட உன்னால பண்ண முடியாதுன்னா நீ கிளம்பு மனோஜ். சரி, சாப்பிட்டு போறேன். இந்த மனோஜ், இங்க டைனிங் டேபிள்லாம் இல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கோ. நீ சாப்பிடலையா? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். எனக்காக சொல்றியா? நிஜமாவே நல்லா இருக்கு. தேங்க்ஸ் மனோஜ். நான் ஒன்னு கேக்கவா? என்ன? உங்க அம்மா போன்ல என்ன அந்த அளவுக்கு திட்டினாங்கல்ல, இது எத்தனை தடவை சொல்லுவ? அந்த அளவுக்கு நான் ஹர்ட் ஆயிருக்கேன் மனோஜ். அவங்க திட்டும்போது நீ பக்கத்துல தானே இருந்த. ஓ. நீ சாப்பிடு. அவங்க என்னை எப்படியெல்லாம் பேசுனாங்கன்னு கேட்டல்ல, எனக்கு காதே கூசிடுச்சு. அன்னையில இருந்து என்னால சரியா சாப்பிட கூட முடியல. நீ சாப்பிடு. ம். இப்போ ஒரு எண்டே இல்லாம போயிட்டு இருக்கு. நான் ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன். நீ உங்க அம்மாவை விட்டு தனியா வரணும், என் கூட வந்து இருக்கணும். ம். நீ சாப்பிடு. உனக்கும் என் மேல லவ் இருக்குன்னு தெரியும் மனோஜ். உன் அம்மாக்காக நீ யோசிக்கிற, அவங்களுக்காக யோசிச்ச வரைக்கும் போதும். நம்ம லைஃபை நம்ம வேஸ்ட் பண்ண கூடாது. இனிமேலாவது நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம். உனக்காக நான் இருக்கேன், எனக்காக நீ இருக்கணும். இப்ப என்னால இதுக்கு முடிவெடுக்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு அப்படியே விடு. அப்படியெல்லாம் விட முடியாது மனோஜ். உன்னை கேஸ்ல இருந்து வெளியே எடுக்க 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். இப்ப நான் அதுக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன். எங்கெல்லாம் போய் கையேந்த கூடாதுன்னு நினைச்சனோ அங்கெல்லாம் போய் நின்னு இருக்கேன். அந்த 5 லட்சத்தை நான் கொடுத்துட்றேன். அதுக்கு நீ எனக்காக ஒண்ணு பண்ணுவியா? என்ன? நீ டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கணும். இன்னும் நீ என்ன டிவோர்ஸ் பண்ண நினைக்கிறியா? நான் உன்னை வேணாம்னு நினைச்சிருந்தா நீ என்ன வீட்டை விட்டு அனுப்புனல, அன்னைக்கு நான் உன்னை தூக்கி போட்டிருக்கலாம்ல. இல்ல ரோகிணி, இது சரியா வராது. அம்மா கண்டிப்பா நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்க விட மாட்டாங்க. அம்மா அம்மா அம்மா, நீ யார் கூட வாழணும்னு அவங்க யார் டிசைட் பண்றதுக்கு? சொந்தமா எப்பவுமே ஒரு முடிவெடுக்க மாட்டியா மனோஜ்? இப்ப என்ன உனக்கு டிவோர்ஸ் வேணும் அதானே? நான் ஓகே சொன்னா நீ 5 லட்சத்தை எப்படி தருவ? அது என் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். ஓ, நீ ஜெயிலுக்கு போக இருந்தப்ப அது உன் பிரச்சனை, நான் விட்டுருக்கலாம்ல. இப்போ உனக்கு நான் உன் மேல வச்சிருக்கிற லவ் பிடிக்கல. சரி பரவாயில்ல. ஆனா நான் உனக்காக எதையுமே பண்ணுவேன் மனோஜ்.
உனக்கு டிவோர்ஸ் கிடைச்சா சந்தோஷமா இருப்பேனா அதையும் நான் பண்றேன். பணத்தை ரெடி பண்ணி கொடு, அப்புறம் பார்க்கலாம். நான் பணம் கொடுத்ததுக்கப்புறம் நீ டிவோர்ஸ் நோட்டீஸில் சைன் பண்ணணும். கோர்ட்டில் என்ன ஜீவனாம்சம் தர சொல்கிறாங்களோ அதை நான் உனக்கு தனியாக கொடுத்துட்றேன். ம் சரி மனோஜ், நான் நினைச்சதுதான் நடக்காதுன்னு ஆயிடுச்சு. நீ நினைச்சதாவது நடக்குதான்னு பார்க்கலாம். சாப்பிடு. மொத்தமா கை கழுவிட்டு போறல்ல? இப்பவும் சொல்றேன், ஐ லவ் யூ மனோஜ். நான் உன்னை ரொம்ப ரொம்ப உண்மையா லவ் பண்ணேன். உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன். இதுக்கப்புறமும் உங்க அம்மா கூட சேர்ந்து என்னால ஒரே வீட்ல வாழ முடியாது. டிவோர்ஸ் வேணும்னா நீ பணத்தை கொடுத்துட்டு வாங்கிக்கோ. நான் வேணும்னு நினைச்சா உன் வீட்டை விட்டுட்டு என் கூட வந்துரு. முடிவு உன் கையில மனோஜ். நான் கிளம்புறேன். ஹாய். வரேன். ஹலோ மிஸ்டர் பிஜு. நீங்க தான் நீத்துவா? நைஸ் டு மீட் யூ. ஹாய். ப்ளீஸ் சிட் டவுன். என்ன சாப்பிடுறீங்க? நோ தேங்க்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமா? இல்ல. அப்புறம் எப்படி உங்களுக்கு என்ன தெரியும்? எதுக்கு என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க? நீங்க எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். ஃபேவரா? நான் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க கிட்ட ஏதாச்சும் பண்றதுக்கு யோசிப்பேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதே. என்ன தெரியாம இருக்கலாம், ஆனா ஸ்ருதி உங்களுக்கு தெரியும்ல. இதாண்டி உனக்கு கடைசி தீபாவளி. என்ன அசிங்கப்படுத்தினல, உன் முகத்தை அதை விட அசிங்கப்படுத்துறேன் பார். பிஜு வேணாம். ஆ ஆ ஆ ஏய் ஆ ஆ நல்லாவே தெரியும். அவளை எப்படி மறக்க முடியும்? என்கிட்ட இருந்தா மிஸ் ஆனவளாச்சே. நடந்த எல்லாம் எனக்கும் தெரியும். ஸ்ருதிய நீங்க தான் மேரேஜ் பண்ண வேண்டியது. ஆனா அவ உங்களை ஏமாத்திட்டு ரவிய மேரேஜ் பண்ணிக்கிட்டா. என் லைஃப் ஸ்டோரி எனக்கே எதுக்கு ரீகேப் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்க. ஸ்ருதி மேல உங்களுக்கு இன்னும் கோவம் இருக்கா? என்னை இன்சல்ட் பண்ணிட்டு போனவ ஒரு லேடி வச்சு என்ன அடிச்சா. தெரியும். மீனானு ஒரு பூ கட்டுறவ. ஸ்ருதி மேல இருக்கிற கோவம் எனக்கு என்னைக்கும் போகாது. அப்போ உங்களாலதான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். புரியலையே. நீங்க லாஸ்ட் வீக் தானே ஜெயில இருந்து வந்தீங்க. ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணி பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ஆளுங்க மேல காரை ஏத்தி ஆக்சிடென்ட் பண்ணிருக்கீங்க. அதுல 2 இயர்ஸ் ஜெயிலுக்கு போய் இப்பதான் வந்திருக்கீங்க. என்ன பத்தி இவ்ளோ டீடைல்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? என்ன புக் எழுத போறீங்களா? இல்ல, நம்ம 2 பேரோட ஃபேட்டையே மாத்தி எழுத போறேன். ரொம்ப சஸ்பென்ஸ் வச்சே பேசிட்டு இருக்கீங்களே. முதல்ல நீங்க யாருங்க? நான் சென்னையில செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேன். குட் ஃபார் யூ. ஆனா ஸ்ருதியை பத்தி எதுக்கு என்கிட்ட வந்து கேக்குறீங்க? உங்களுக்கு எப்படி ஸ்ருதியை தெரியும்? ஸ்ருதியால நானும் அஃபெக்ட் ஆயிருக்கேன். எப்படி? அவளால நான் ரொம்ப இன்சல்ட் ஆயிருக்கேன். உங்களுக்கு ஸ்ருதி மேல கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு நான் நினைச்ச மாதிரி அவன் முகத்தை யாரும் பார்க்க முடியாத மாதிரி பண்ணியிருந்தா என் கோவம் போயிருக்கும். ஆனா அவ என்கிட்ட இருந்து மிஸ் ஆகி இப்ப எவங்களுடைய சந்தோஷமா இருக்கா. அதே கோவம் தான் எனக்கும். எனக்கு கிடைக்க வேண்டிய லைஃப இப்ப அவ வாழ்ந்துட்டு இருக்கா. லெட் மீ ஆஸ்க் யூ சம்திங். ஒருவேளை உங்களுக்கு ஸ்ருதி திரும்ப கிடைச்சா உங்களுக்கு சந்தோஷம் தானே? அது இனிமேல் நடக்காத விஷயம். நான் ஆசைப்பட்ட எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு, அவளை தவற. அத நாம நினைச்சா மாத்த முடியும். திரும்ப உங்ககிட்டயே ஸ்ருதியை வர வைக்க முடியும். அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அதுல உங்களுக்கு என்ன லாபம்? நீங்க எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்? ஸ்ருதி உங்களுக்கு கிடைச்சா நான் ஆசைப்படுற ரவி எனக்கு கிடைப்பாரு. யூ மீன் ஸ்ருதியோட ஹஸ்பண்ட்?
எஸ், நான் ரவிய லவ் பண்றேன். எனக்கு ரவிய மேரேஜ் பண்ணிக்கணும். ஓ ஒன் சைட் லவ்வா? ஸ்ருதி இல்லனா டபுள் சைடு லவ்வா இருக்கும். சோ அவங்க பிரிஞ்சா உங்களுக்கு லாபம். உங்களுக்கும் தான். நீங்க ஆசைப்பட்ட ஸ்ருதி உங்களுக்கு கிடைப்பா. நான் லவ் பண்ற ரவி எனக்கு கிடைப்பாரு. கேட்கலாம் நல்லாதான் இருக்கு, ஆனா நடக்குமா? ரவி எனக்கு வேணும், உங்களுக்கு ஸ்ருதி வேணும். நம்ம சேர்ந்து ட்ரை பண்ணா கண்டிப்பா நடக்கும். அவங்கள பிரிக்கலாம். We can do this together. டீலிங் எல்லாம் நல்லாதான் இருக்கு. So, are you with me? ஸ்ருதி என் லைஃப்ல எனக்கு கொடுத்துட்டு போன இன்சல்ட்னால என் லைஃபே மாறிடுச்சு. எனக்கு ரொம்ப பெரிய பெயின் கொடுத்துட்டு போயிட்டா. அதை திரும்ப கொடுக்க எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதுவும் என் கூட இருந்தா தினம் தினம் அவளை என்னால என்ன பண்ண முடியுமோ அந்த பெயின் அவளுக்கு திருப்பி கொடுக்க முடியும். சோ ஐ அம் இன். சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்ருதியை வல்னரபிள் ஆக்கணும். which means அவ கான்ஃபிடென்ட்டை உடைக்கணும். எப்படி? அவ சொந்தமா பிசினஸ் பண்ற திமிர்ல இருக்கா. அவ ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். அத பண்ணாலே அவ பிரேக் ஆயிடுவா. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ருதி கிட்ட இருந்து ரவியை பிரிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதை செய்யலாம். அது நடந்தா ரவியை நான் மேரேஜ் பண்ணிப்பேன். ஸ்ருதியை என்ன வேணா பண்ணிக்கோங்க. தட்ஸ் யோர் விஷ். ஐ லைக் திஸ் ஆஃபர். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ப்ரோ இங்க வாங்க. எனக்கு உடனே ஒரு 5 லட்சம் கடனா வேணும். நீங்க கொடுக்க முடியுமா? திடீர்னு ஏன் 5 லட்சம் கேக்குற? நீ ஓனரா இல்ல நான் ஓனரா? இல்ல ப்ரோ, நீங்க ஃபைனான்சியரா நிறைய கொடுத்துட்டு இருந்தீங்கல்ல, நான் கூட உங்ககிட்ட நிறைய வாங்கிட்டு இருந்தேன். உனக்கெல்லாம் கடன் கொடுத்ததுனால தான்டா அந்த பிசினஸே கவுந்து போச்சு. ப்ரோ ப்ரோ என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? பணம் கிடைக்குமா கிடைக்காதா? இல்ல ப்ரோ, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி ரொம்ப நாளாச்சு. இப்ப என் ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாம் இந்த கடையை டெவலப் பண்றதுல தான் இருக்கு. ஆமா, திடீர்னு இப்ப உனக்கு எதுக்கு 5 லட்சம்? ரோகிணி என்ன ஜெயில இருந்து எடுக்க 5 லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்தாலாம், அதை அவகிட்ட திருப்பி கொடுக்கணும். ஓ, பணத்தை கொடுத்து கணக்க முடிக்க பாக்குற? கணக்கெல்லாம் முடியுமான்னு தெரியல, ஆனா அது எனக்காக வாங்கின பணம், நான் தான் திருப்பி கொடுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபைனான்சியர் மூலயமா ஏதாவது கிடைக்குமான்னு பாருங்களேன். ப்ரோ ரொம்ப கெஞ்சாத. சரி ப்ரோ, நான் கேட்டு பாக்குறேன். சார் அங்க பாருங்க யார் வராங்கன்னு. அன்னைக்கு பாத்துட்டு போனாங்கல்ல, இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற? ஆமா சார், 5 லட்சத்துக்கு பொருள் பாத்துருக்காங்க. இன்னைக்கு கண்டிப்பா வாங்கிருவாங்க. ப்ரோ என்கிட்ட பணம் கேட்டல, இப்ப தானா அந்த 5 லட்சம் வருது பாரு. எங்க? வாங்க மேடம். மம்மி, இவர்தான். இங்க எல்லாமே இவர்தான். ப்ரோ நான் எதுவும் சொல்ல. மேடம், அன்னைக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஆர்டர் கொடுத்தீங்க, அப்புறம் சொல்லாமே போயிட்டீங்க. ஏதோ எமர்ஜென்சில போயிட்டீங்க போல. இல்லையே, ஜூஸ் காலி ஆயிடுச்சு போயிட்டேன். இன்னைக்கு இன்னும் ஜூஸ் தரவே இல்ல. போறேன். அன்னைக்கு பார்த்தல்ல, அந்த ஃப்ரிட்ஜ் இருக்கா? இருக்கு மேடம், அதோ அங்க இருக்கு பாருங்க. அந்த ஃப்ரிட்ஜ்ல அட்டாச்ட் பாத்ரூம் இருக்கா? என்னது? அட்டாச் பாத்ரூமா? ஆமா, பெரிய பால்கனி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் வேணும். ஏங்க, அவர் ஷோரூம் ஓனருங்க, வீட்டை புரோக்கர் மாதிரி கேக்குறீங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த டிவி இருக்குல்ல, அத ஃப்ரிட்ஜ்ல மாட்டிடுங்க. நான் உள்ள உட்காந்து பாத்துக்கிறேன், சரியா? ஜீவா, நம்மள வச்சு ஏதாவது பிராங்க் ஷோ பண்றாங்களா? தெரியலையே பாஸ். சார், ஒரு நிமிஷம் இப்படி வாங்கல. என்ன மேடம், அவங்க என்னென்னமோ பேசுறாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, அவ ஏன் பொண்ணுதான். அவளுக்கு கொஞ்சம் மனநிலை சரி கிடையாது. என்ன சொல்றீங்க? ஆமா, கொஞ்ச நாளா ஒரு ப்ராப்ளத்துல இப்படி ஆயிட்டா. அடிக்கடி திடீர்னு எங்கேயாச்சும் கிளம்பி போயிருவா. ஒரு நாள் நாங்கெல்லாம் கார்ல வரும்போது பாதியிலே இறங்கி எங்கேயோ போயிட்டா. அப்பதான் உங்க கடைக்கு வந்திருக்கா. இதுல இதுல இதான். இந்த கடை அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. திரும்ப திரும்ப இங்க வரணும்னு அடம் பிடிக்கிறா. எந்த கடைன்னு தெரியாம நிறைய இடத்துக்கு போனோம். கடைசியா தான் இங்க வந்தோம்.
அவங்க கேட்ட ப்ராடக்ட் எல்லாம் இன்னைக்கு நீங்க வாங்கிடுவீங்களா? இல்லம்மா, எங்க வீட்ல எல்லா பொருளுமே இருக்கு. வி ஆர் வெல்தி ஃபேமிலி. எங்களுக்கு எந்த பொருளுமே தேவைப்படாது.